புரட்சியாளர் சேக்குவேரா அவர்களின் எழுச்சிமிகு வரிகள் சிலவற்றை பார்க்கலாம். நீ ஊமையாயிருக்கும் வரை உலகம் செவிடாய்தான் இருக்கும். ஒருவரின் காலடியில் வாழ்வதை விட எழுந்து நின்று உயிரை விடுவது எவ்வளவோ மேல். வாழ்க்கையில் எதிரிகளே இல்லாமல் இருப்பவன் வாழ்க்கையை முழுவதுமாக வாழவில்லை என்றுதான் அர்த்தம். எந்த ஒரு மனிதன் சுயநலமின்றி மக்களுக்காக போராடுகிறானோ அவனே உண்மையான தலைவன். நல்ல நண்பனை ஆபத்தில் அறிவாய், நல்ல ஆட்சியாளனை அழிவு காலத்தில் அறிவாய். தேசம் என்பது வெறும் மண் அல்ல, உயிர் மூச்சு. ஒவ்வொரு அநீதியையும் கண்டு ஆத்திரத்தில் அதிர்ந்து போவாயானால் நீயும் என் தோழன். எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களின் இதய துடிப்புகள் கேட்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும். எல்லா மனிதர்களுக்கும் அன்பும் மனிதமும் சரிசமமாக கிடைக்கும் வரை நாம் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். புரட்சி தானாக உண்டாவதில்லை, நாம் தான் அதை உருவாக்க வேண்டும். நீ மண்ணுக்காக போராட தயங்குகிறாய், ஆனால் ஒவ்வொரு விதையும் மண்ணோடு போராடியே மரமாகிறது. வியர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்திட முடியாது. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை. உலகளாவிய அரசியலிலும் சமூக போராட்டத்திலும் தணியாத லட்சிய தாகம் இளைஞர்களுக்குள் சுடர்விட்டு எரிய வேண்டும். கல்வியறிவு பெற்றவராக இருப்பதே ஒரு புரட்சியாளரின் முதல் கடமை. சொல்லின் சிறந்த வடிவம் செயல். செயல்களற்ற வார்த்தைகள் மதிப்பற்றவை. விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். புரட்சி என்பது தானாக மரத்திலிருந்து விழும் ஆப்பிள் அல்ல, நாம் தான் அதை விழச் செய்ய வேண்டும். நிறைய சாதிக்க முதலில் நீங்கள் எல்லாவற்றையும் இழக்க வேண்டும். போருக்கு செல்லும்போது கையில் ஆயுதம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது அவசியமில்லை. நீ சுத்த வீரன் என்றால் உனக்கான ஆயுதத்தை நீ செல்லும் போர்க்களத்திலேயே உன்னால் தேடிக்கொள்ள முடியும். புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகின்றார்கள். நான் சாகடிக்கப்படலாம், ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டேன். நான் இறந்த பிறகு எனது கைத்துப்பாக்கியை தோழர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதிலிருந்து தோட்டாக்கள் சீறி பாயும். உன்னால் செய்ய முடியாததை, கடைபிடிக்க முடியாததை மற்றவரிடம் எதிர்பார்க்காதே. எங்கே நல்ல புத்தகங்கள் எரிக்கப்படுகின்றனவோ அங்கே விரைவில் நல்ல மனிதர்களும் எரிக்கப்படுவார்கள். பசித்தவருக்கு உணவளித்தேன், என்னை புண்ணியவான் என்றனர். இவர்களுக்கு ஏன் உணவு கிடைக்கவில்லை என்று கேட்டேன், என்னை கம்யூனிஸ்ட் என்றனர். நமது ஒவ்வொரு நடவடிக்கையும் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போர்க்குரலாக, மனித சமூகத்தின் நன்மைக்காக, மக்களை ஒன்றுபடுத்தும் அறைகூவலாக இருக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் கதை கருவூலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. நன்றி, வணக்கம்.